தனுசு ராசி நேயர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போம். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசிக்கு குடும்ப ஸ்தானமும் தைரிய வீரிய ஸ்தானமும் பலம் பெற்ற ஒரு மாதமாக அமைகின்றது. துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து இருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு உண்டு. குடும்ப வருமானம் அதிகரிக்கும். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உங்கள் பேச்சுக்கு அனைவரும் மதிப்பளிப்பார்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். வண்டி வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும். ஆசைகள் நிறைவேறும். செவ்வாய் பகவானின் 7 மற்றும் 8ஆம் பார்வை ராசியின் மீதும் 2ஆம் இடத்தின் மீதும் விழுவதால் தலை அல்லது முகத்தில் சிறிய விபத்துக்கள் மூலம் தழும்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்கள். இம்மாதம் 6ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் நீச்ச நிலையில் சஞ்சரிப்பது ஒரு வகையில் நன்மையை ஏற்படுத்தும். எதிரிகளின் தொல்லை குறையும். வேலை செய்யும் இடத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமை விலகும். நேர்முக மற்றும் மறைமுக எதிரிகள் விலகிச் செல்வார்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த நோய்கள் தீர புதிய வழிகள் பிறக்கும். வியாதியால் அவதிப்பட்டு வரும் தனுசு ராசி நேயர்களுக்கு இம்மாதம் அதன் வீரியம் குறைந்து ஆரோக்கியம் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் இம்மாதம் உங்களால் சமாளிக்க முடியும் அளவிற்கு கட்டுக்குள் இருக்கும். அஷ்டமஸ்தானம் எனும் 8ஆம் இடத்தில் இம்மாதம் 3 கிரகங்கள் சஞ்சரிப்பதால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வரை அஸ்தமன நிலையில் பலமற்று சஞ்சரிக்கிறார். எனவே புதிய சொத்துக்களை வாங்குவது, திருமண விஷயங்களை மேற்கொள்வது, புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது, ஜாமீன் கையெழுத்திடுவது, வீடு கட்ட தொடங்குவது, புதிய வண்டி வாகனங்களை உங்கள் பெயரில் எடுப்பது ஆகியவற்றை தவிர்க்கவும். அதேபோல் பிள்ளைகள் விஷயத்திலும் இம்மாதத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். பிள்ளைகளின் செயல்களால் கௌரவ இழப்பை சந்திப்பீர்கள். புதிய மண் மனை நிலம் வாங்குவதை தவிர்ப்பதும் நல்லது. ஏமாற்றப்படவும் பண இழப்பு ஏற்படவும் கௌரவ குறைச்சலை கொடுக்கவும் கூடும். பாக்கியாதிபதியான சூரிய பகவான் 15ஆம் தேதி வரை 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக கவனமாக இருங்கள். சமூகத்திற்கு புறம்பான எவ்வித செயல்களிலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. பிறர் பிரச்சனைகளில் சமாதானம் செய்ய நீங்கள் சென்றால் சந்தர்ப்ப சூழ்நிலையில் நீங்களும் குற்றவாளியாக்கப்படுவீர்கள். வீண் வம்பு வழக்கு போன்றவை ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. பிறர் பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். அரசின் மூலம் கிடைக்க வேண்டிய சலுகைகள், டாக்குமெண்டேஷன் விஷயங்கள் போன்றவற்றில் தடை தாமதங்கள் ஏற்படும். 15ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் பாக்கியஸ்தானம் எனும் 9ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாவார். அங்கு கேது பகவானுடன் இணைந்து கிரகண தோஷம் அடைவதால் தந்தையின் உடல் நலம் பாதிப்படையும். இதுவரை கிடைத்து வந்த வருமானம் ஆதாயங்களில் தொய்வு ஏற்படும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தை தவிர மற்ற 2 நட்சத்திரக்காரர்களும் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ராசிநாதன் 8ஆம் இடத்தில் மறைந்து சஞ்சரிப்பதும் ஆத்மகாரகரான சூரிய பகவான் கேதுவை நெருங்குவதாலும் பூராடம் மற்றும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தசா புத்திகள் சரியில்லாத நிலையில் பெரிய அளவு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உடல் நலத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருங்கள். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி 12ஆம் தேதி ஆகிய 2 தினங்களும் எச்சரிக்கையாக இருங்கள். பயணங்களை முடிந்த அளவு தவிர்த்து விடுங்கள். உடல்நல குறைபாடுகள் ஏற்பட்டால் அலட்சியப்படுத்தாமல் சரியான சிகிச்சையை மேற்கொள்ளுங்கள். உடலில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகரிக்கும். அடிவயிறு பிரச்சனை மற்றும் செரிமான பிரச்சனைகள் ஏற்படும். இயற்கை உபாதைகளை வெளியேற்றுவதிலும் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கும் மன தைரியத்தையும் உடல் வலிமையையும் 3ஆம் இடத்தில் இருக்கும் ராகு பகவானும் 3ஆம் அதிபதியான சனி பகவானும் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றனர். எனவே எதற்கும் பெரிதாக கவலைப்பட்டுக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இம்மாதம் நீச்சம் பெற்ற சுக்கிர பகவான் சஞ்சரிப்பதாலும் 10ஆம் இடம் சனி பகவானின் பார்வையை பெறுவதாலும் செவ்வாய் பகவானின் 4ஆம் பார்வையை 10ஆம் இடம் பெறுவதாலும் வேலை, தொழில், வியாபாரம் ஆகியவற்றில் மந்த நிலை ஏற்படும். பெரிய அளவிலான லாபங்கள் இருக்காது. வேலை செய்யும் இடத்திலும் வியாபாரம் செய்யும் இடத்திலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். ராசிநாதனும் 7 மற்றும் 10க்கு அதிபதியான புத பகவானும் 8ஆம் இடத்தில் மறைந்து இம்மாதம் சஞ்சரிக்க இருப்பதால் பெண்கள் விஷயத்தில் அதிக கவனமாக இருங்கள். குறிப்பாக இரட்டை தன்மையுடைய மனிதர்களிடமிருந்து விலகி இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். இல்லையென்றால் வீண் அவப்பெயர்களையும் சந்திக்க நேரிடும். 5ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பதால் காவல் தெய்வங்கள் உங்களுக்கு துணை நிற்கும். இம்மாதம் குலதெய்வ வழிபாட்டை முறையாக மேற்கொள்வதும் காவல் தெய்வங்களை வழிபட்டு வருவதும் சங்கடங்கள் நீக்கி சகல விதத்திலும் நன்மையை ஏற்படுத்தும். தனுசு ராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.